சாந்தமும் மன தாழ்மையும் மனுஷன்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குணம். இந்த ரெண்டும் உள்ள மனுஷன் இதயத்துல அன்பு நிறைஞ்சிருக்கும். அவன் மனசுல மன கசப்பும் விரோதமும் இருக்கவே இருக்காது. மன கசப்பும் விரோதமும் கடவுளுக்கே பிடிக்காத குணங்க. அப்படிப்பட்டவங்க மேல கடவுள் பிரியமாவே இருக்க மாட்டாரு. சில பேர் ஊருக்கே அன்னதானம் பண்ணுவாங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பியோட பகையா இருப்பாங்க. இவங்க பண்ணுற அன்னதானத்தால ஒரு நன்மையும் இல்லைங்க. இவங்க கோயிலுக்கு போய் கடவுளுக்கு காணிக்க கொடுத்தாலும் கூட கடவுள் வாங்க மாட்டாரு. ஏப்பா உன் அண்ணன் தம்பியோட பகையா இருக்க, நீ எனக்கு காணிக்க கொடுத்துருக்கிய அப்படின்னு கேட்பாரு. காணிக்க இப்படி ஓரமா வச்சுட்டு போய் அண்ணன் தம்பியோட சமாதானம் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. நீ சமாதானமா ஆயிட்டு வந்து காணிக்கையை கொடு, நான் வாங்கிக்கிடுவேன்னு சொல்லுவாரு. இவங்க காணிக்கையே ஏற்றுக்கொள்ளாத கடவுள் இவங்க பிரார்த்தனையை எப்படி ஏத்துக்கிடுவாரு? அதனாலதான் நிறைய பேருடைய ஜெபத்துக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது. அண்ணன் தம்பியோட அக்கா தங்கச்சியோட முதல்ல சமாதானம் ஆகுங்க. சாந்தத்தையும் மன தாழ்மையும் கத்துக்கொள்ளுங்க. நீங்க சமாதானம் ஆயிட்டு அப்புறம் நீங்க கோயிலுக்கு போனா போதுங்க. மகனே மகளே, ஏன் நீ இவ்வளவு தூரம் வந்தம்மா அப்படின்னு கேட்பாரு. நீ கூப்பிட்டு இருந்தா நான் உன் வீட்டுக்கே வந்திருப்பேனேன்னு கடவுள் சொல்வாரு. உனக்கு நான் என்னமா செய்யணும் உடனே செய்தேன்னு சொல்லுவாரு. கசப்பையும் பகையையும் எடுத்து குப்பையில போடுங்க. சாந்தத்தையும் மன தாழ்மையையும் கழுத்துல அணிந்து கொள்ளுங்கள். நீங்க